ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பப்ஜியோட ஒரு சூப்பரான ஒரு 5 ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எதனா ட்ரிக்ஸை நீங்கள் பார்க்கலாம். நம்ம வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஸோ ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பப்ஜியில் வந்து ஒரு மேப்பை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வந்து சர்வர் இருக்கும். ஸோ அந்த என்ன சர்வர்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எந்த சர்வர் வந்து ஒரு லோ பிங், அதாவது அந்த பிங்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு இந்தியன் கண்ட்ரியில் ப்ளே பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஏசியா சர்வரை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு பிளேயரோ அந்த அளவுக்கு ஈக்குவலான பிளேயர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ நம்ம அழகாக ஈஸியாக ப்ளே பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே குதித்த உடனே டக்குன்னு உங்களுக்கு எந்த கன் வந்து கிடைக்குதோ அந்த கன்னை எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கன்று தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் யாரா குச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களை ஈஸியாக கில் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அது ஒரு வேஸ்டான ஐடியா. ஸோ குடித்த உடனே உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, எந்த கன்று கிடைக்குதோ, ஸோ அந்த கன்னை டப்புன்னு எடுத்துகிட்டு ஸோ ரெடியாக வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாங் ஷாட். நீங்கள் வந்து லாங் ஷாட் அடிக்கும் போது ஜூம் பண்ணி, ஸோ நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 4x போட்டிருக்கேன். ஜூம் பண்ணி லாங் ஷாட் அடிக்கும் போது சிங்கிள் ஷாட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மூவிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் ஆட்டோ மோடை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு சிங்கிள் ஷாட்டில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மூவிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணலாம் எனிமியை. ஸோ நாலாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தரை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு கவர் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். நம்ம இந்த இடத்துல ஷூட் பண்ணால் நம்மளால் திருப்பி ஓரளவுக்கு மறைஞ்சி நம்ம இங்கே வந்து உட்காந்து ஷூட் பண்ணுறோம். ஸோ ஓரளவுக்கு எட்டி பார்த்து ஷூட் பண்ணலாம். ஷூட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பதுங்கிடணும். ஸோ அது மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மரமோ வீடு பாறைலாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து எட்டி பார்த்து ஷூட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நம்மளும் இல்லை இங்கேருந்து படுத்துட்டு ஷூட் பண்ணலாம். ஸோ அது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். இதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஞ்சாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒருத்தர் வராரு பாருங்கள், யாரும் வரல. ஸோ என்னோடய நிழல் தான் நினைக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ இங்கேருந்து ஷூட்டிங் எங்கேயாவது எஃபெக்ட் காட்டுதுன்னா நீங்கள் வந்து அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஒரு மூவிங்லேயே இருக்கணும். ஸோ மூவிங்லேயே இருந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து அந்த இடத்த வந்து கரெக்டாக அந்த எனிமியை கிளிக் பண்ண முடியும். ஸோ யாராவது ஷூட்டாக கூட நீங்கள் அதில் வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ இது ஒரு 5வது டிப்ஸ். ஸோ இந்த 5 டிப்ஸும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நல்லா முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்ஸ் எல்லாம் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் லைட்டாக சின்ன கேம் பிளேவும் பார்க்கலாம். யாரும் ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த 5 டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றியான கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியலனாலும் கற்றுக்கிட்டு நான் கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறேன். ஓரளவுக்கு பப்ஜி ப்ளே பண்ணுவேன். ஸோ என்னோட ஐடியாஸ் வந்து கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது, அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய் பாய். ஒரு கில் எடுக்கணும்னு சொன்னால பார்ப்போம். நம்ம கில் எடுக்கிறோமோ நம்மள கில் யாரும் கில் எடுத்துறாங்களான்னு. லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் குடிச்சிட்டுக்கிறேன்னா அதனால் ஓகே முடிச்சுப்போம். ரொம்ப நேரம் ஓட வேண்டியதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.